அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மனித உடலில் கபத்தின் முக்கிய செயல்களும் உயிர் பிரிதலில் அதன் முக்கிய பங்கும் என்பது பற்றி பார்ப்போம். மனிதர்களுக்கு எந்த ஒரு பொருளையும் நீரின் உதவி இல்லாமல் சுவையூட்ட இயலாது. எனவேதான் சுவைக்கு இருப்பிடமாகிய உமிழ்நீர் சுரக்கின்ற நாவை கபத்தின் தன்மை பொருந்தியது என்று குறிப்பிடுகிறார்கள் நமது சித்தர்கள். ஒரு மாவுக்கட்டி, மண்கட்டி, சீனி, சர்க்கரை கட்டி போன்ற எவற்றையும் நீரில் போட்டால் அதன் உருவம் சிதைந்து கரைந்து நீரில் கலந்து விடுகிறது. இவ்வாறு நுண்பகுதிகளாக பிரிவதுதான் பொருளுக்கு அழிவாக அமைகிறது. அதுபோல் நாம் உட்கொள்ளும் உணவு பற்களால் கடித்து அரைக்கப்பட்டாலும் அந்த உணவு மேலும் நுண்மை பெற்று கூழ் ஆவதற்கும் அதனை எடுத்து செல்வதற்கும் வாய்ப்பாய் இருப்பது உமிழ்நீர். அப்படி எடுத்து செல்லப்படும் உணவு பல மாற்றங்களை அடைவதற்கும் செரிமானம் அடைவதற்கும் வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 சக்திகளுமே காரணமாகும். இவ்வாறு செரிமானம் அடைந்து இறுதியில் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுகின்றன. அப்படி வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் பெரும்பாலும் சிறுநீர், வியர்வை, மலம் ஆகியவைகளாக வெளியேற்றப்படுகின்றன. இதற்கு கபத்தின் தன்மையுடைய நீரே ஆதாரமாக உள்ளது. மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கு நீர்த்துவம் மிக முக்கியம். உடலில் உள்ள கழிவு மண்டலம் கபத்தினாலேயே நடைபெறுகிறது. உடலில் கபம் சீரான அளவில் இல்லாமல் குறைந்தால் கழிவு வேலைகள் தடைபடக்கூடும். அவ்வாறு தடைபடும்போது கழிக்கப்பட வேண்டிய பொருட்கள் இரத்தத்திலேயே தங்கி உடம்பில் நச்சுத்தன்மையை அதிகரிக்கும். அதுபோல் கபம் தன் அளவை விட மிகுந்தாலும் அதற்குரிய குணங்களுள்ள நோய்கள் உண்டாகிறது. ஒரு மனிதனின் உடலானது அவனுடைய வயதின் நிலைக்கேற்ப அமைகிறது. மனிதனின் ஆயுளை 3ஆக பிரித்து முதல் பகுதியை வாத காலமாகவும், 2வது பகுதியை பித்த காலமாகவும், 3வது பகுதியை கபக்காலமாகவும் வகைப்படுத்தி நமது தமிழ் சித்தர்களின் மருத்துவம் கூறுகிறது. ஒரு மனிதனின் இயற்கையோடு இயற்கையாய் இணைந்து அமைந்த நல்வாழ்வானது வாத காலமான முதல் பகுதியில் அம்மனிதனின் எல்லா உடல் தத்துவங்களையும் வளரச் செய்கிறது. 2வது பகுதியான பித்த காலத்தில் அப்படி வளர்ந்த அம்மனிதனின் உடல் தத்துவங்கள் அனைத்தையும் பாதுகாக்கிறது. 3வது பகுதியான கபகாலத்தில் அப்படி வளர்ந்து காக்கப்பட்ட உடல் தத்துவங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்குகிறது. அப்படி உடல் தத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அவ்வுடம்பில் இருந்து செயல்பட்டு வரும் சீவனுக்கு அவ்வுடம்பில் இருந்து செயல்பட முடியாத சூழலை உண்டாக்குகிறது. அது ஒரு கட்டத்தில் செயல்பட முடியாது போகி அடங்கியும் விடுகிறது. இவ்வாறு அமையும் இந்த நிகழ்வைத்தான் நாம் மரணம் என்று சொல்கிறோம். இவ்வாறு இறுதியில் உயிர் சீவன் அடங்கும்போது தொண்டையில் கபம் கட்டி மூச்சு காற்று எனும் பிராணவாயு உட்செல்லவும் வெளியேறவும் இயலாதவாறு வலியின்றி திணறச் செய்து விடுகிறது. இதன் காரணமாக உயிர் சீவன் அடங்கியும் விடுகிறது. இந்த
அடிப்படையை வைத்துதான் கபமே அழிவுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. மலத்தில் உள்ள மிகுதியான நீரை பெருங்குடலானது நன்கு உறிஞ்ச முடியாத நிலை ஏற்படும் போது அபானவாயு தன்னளவில் மிகுந்து வழக்கத்திற்கு மாறான உடல் நோய் உண்டாகிட ஏதுவாகிறது. உணவில் உள்ள சாரம் உடலுக்கு சேராமல் நீராக கழிந்து அதிசாரம், கிரகணி போன்ற கழிச்சல் நோய்கள் வருகின்றன. உடம்பிலிருந்து அதிக அளவில் நீர் வெளியேறிவிட்டாலும் மரணம் உண்டாகலாம். இந்த நிலையில் உணவின் சாரத்தை வெளிக்கொண்டு வரும் கருவியாக இருந்து இயற்கையாக செயல்படும் அபானவாயு அதனை வெளியேற்றுகிறது. இயற்கைக்கு மாறுபட்டு அதிகப்படியான நீர் இருப்பதால் அபானவாயு அதனை வெகு வேகமாக வெளியேற்றுகிறது. எனவே இங்கும் நீரின் கூறாகிய கபம் அழித்தலுக்கு ஆதாரமாய் இருக்கிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.